ஹாய், நான் உங்கள் துஷார். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன கவலை என்னன்னா, நான் உள்ள போற விஷயம் பாதி பேருக்கு தெரியாது. அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பட் சில பல சூழ்நிலைகளால என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடியல. பட் பரவாயில்ல, இதையும் முடிச்சு என்ன மாதிரி ஒரு பையனை உள்ளார 5 வாரம் இருக்க வச்சு அழகு பார்த்து ரசிச்சு, இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே லைஃப்ல இல்லை. என்னன்னா, ஆனஸ்டா சொல்றேன், இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 வாரமே வந்து எனக்கு ஒரு மாதிரி என்னால கேமா பார்க்க முடியல. எல்லாரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க, எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க. அதனால வந்து என்னால ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் இருக்க முடிஞ்சுது. எனக்குள்ள அவ்வளோ இருந்துச்சு சொல்றதுக்கு, பட் சொல்ல முடியலங்க. என்ன பண்றது, நம்பிட்டேன். அதே மாதிரி ரொம்ப பாசத்துல விழுந்துட்டேன். அது ஏன் தப்பு தான். எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும், பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக விளையாண்டுருக்கணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு லைஃப் டைம் மெமரி. இதை நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு பையனை நீங்கள் வந்து தூக்கி வச்சு அழகு பார்த்து ரசித்து இந்த ஷோவில் என்ன ஒரு நாள் இருக்க வச்சது எனக்கு அவ்வளோ பெரிய வெற்றி. இது வெறும் பிகினிங் தான். இதுக்கு மேலே மீண்டும் மீண்டும் மேலே போயிட்டு தான் இருப்பேன். அதுக்கு உங்களோட அன்பு சப்போர்ட் என்றைக்குமே வேணும். அதே மாதிரி வந்து நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். லைக் நான் வெளியே வந்தோடனே அவ்வளோ மெசேஜஸ் இன்பாக்ஸை ஃப்ளட் பண்ணிருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. லைக் சத்தியமா சொல்றேன், நான் நைட்டு 2-3 மணி வரைக்கும் உங்க மெசேஜை படிச்சுட்டு தான் நான் தூங்குறேன். பார்த்தா நம்மளுக்கே சில சமயம் தோணும்ல, என்னடா நம்மள மாதிரி நம்ம ஏதோ ஒரு பையன் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம், நம்மளுக்கு இவ்வளோ லவ்விங்கா இவ்வளோ சப்போர்ட்டிவா நம்மளுக்குன்னு மெனக்கெட்டு டைம் எடுத்து நம்மளுக்கு எடிட்ஸ்லாம் போட்டு இவ்வளோ அன்புலாம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால சத்தியமா லைக் த்ரூ த ரூஃப் நான் ஃபீல் பண்றேன். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுதான் நான் வந்து இந்த வாரம் தான், நான் எவிக்ட் ஆன வாரம் தான் நான் கேம் ஒழுங்கா ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு லைட்டா நம்பிக்கை இருந்துச்சு அந்த வாரம் நான் கடந்து வந்துடுவேன், இனிமேல் நம்ம கேம் ஒரு வெறித்தனமா இருக்கும்னு. பட் பரவாயில்ல, ஏன்னா வந்து இதுவே வந்து ரொம்ப வாரம் டைம் கொடுத்துட்டீங்க நீங்க. அந்த டைம் நான் யூட்டிலைஸ் பண்ணாம வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா இருந்துட்டேன். பட் பரவாயில்ல, கேம் முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு கவலையும் இல்லை. எனக்கு உங்க மேல இருக்கிற அந்த அன்பு, அந்த காதல், அந்த பாசம் மட்டும் என்னைக்குமே குறையாது. எனக்கு வெளியே வந்ததுலயும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் இப்போ உங்களை நேரில் பார்க்கலாம், உங்களை நேரில் சந்திக்கலாம், ஆன்லைன் மூலமா நிறைய வீடியோஸ் போட்டு அவங்க என்டர்டெயின் பண்ணலாம். பட் இது வந்து எண்ட் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் தி பிகினிங். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி தான் கூடிய சீக்கிரம் என்ன ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவ்வளோதான் மக்களே. எனக்கு வந்து எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து இப்போ கூட நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து எல்லாத்தையும் தாண்டி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த ஷோவை வந்து என்னால தான் பார்த்தாங்கன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. நான் எவிக்ட் ஆனோடனே அழுதாங்கன்ட்டு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிஜமா வந்து சந்தோஷமாவும் இருந்துச்சு, கஷ்டமாவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ நம்பிக்கை என் மேலே வச்சு நீங்க நான் என்ன கொஞ்சம் பண்ணி காப்பாத்திருக்கலாமோன்ட்டு எனக்கு எப்போதுமே பேக் ஆஃப் த மைண்ட்ல உறுத்திட்டு இருந்துச்சு. அதுதான், இந்த தடவை விட்டுருங்க, இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. பட் அடுத்த தடவை உங்களை தலை குனிய விட மாட்டேன். அவ்வளோதான், இனிமேல் உங்க தலை குனிய விட மாட்டேன். இப்போ இது வரைக்கும் நீங்க என்ன சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களை ப்ரௌட் ஆகுவேன் கண்டிப்பா. அப்பா அம்மா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வீட்டில் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வா நன்றி. எங்க பின்னி, எங்க சின்ன, எங்க நைனா, எங்க பெத்தி, என்னோட கசின், இவங்கெல்லாம் ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி வந்திருக்காங்க. இவங்களாம் இல்லாமல் நான் இன்னைக்கு இருந்திருக்க முடியாது. ஸோ அதான், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு அவ்வளோ கோடி நன்றிகள். ஐ லவ் யூ. என்னோட ப்ரேயர்ஸ் உங்களை வச்சிருப்பேன். அதே மாதிரி வந்து உங்க ப்ரேயர்ஸ் நான் இருப்பேன்னு நம்புறேன். சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஐ லவ் யூ, துஷார்.